முப்படை தளபதிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தி வருகிறார். இது பற்றிய விவரங்களை அறிவோம். செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், இதே மாதிரி தான் ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அதில் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதில் இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது இன்னும் முடியலை, தொடருது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை இரவு நேரங்களில் பாகிஸ்தானுடைய அத்துமீறல், அதுக்கு தொடர்ந்து இந்தியாவுடைய பதிலடி, இது எல்லாமே பார்த்தோம். இன்னைக்கு திரும்ப அதே மாதிரி ஒரு மாலை பொழுதுல பார்க்குறோம். திரும்ப பிரதமர் முப்படை தளபதிகளோட ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டு வர்றார். ஒரு பதற்றமான சூழல் நிலவும் போது இந்த ஆலோசனை கூடுதல் முக்கியத்துவம் பெறுது. இந்த ஆலோசனை பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன? நேற்று இரவு இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் பாகிஸ்தான் தொடர்ந்து ட்ரோன் தாக்குதல் நடத்த ஆரம்பித்ததிலிருந்தே இரவு முழுக்க அந்த அனைத்து நடவடிக்கைகளையும் பிரதமர் மோடி முப்படைகளின் தலைவர்களோடும் பாதுகாப்பு அமைச்சரும் தொடர்ச்சியாக நெருக்கமாக அந்த நிலைமையை உன்னிப்பாக அவர் ஆய்வு செய்து வந்தார். தற்போதும் கூட அந்த பதற்றம் இன்றும் நீடிக்கிறது. இன்று இரவு கூட பாகிஸ்தான் இது போன்ற டிஸ்அட்வென்ச்சர் நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே தற்போதைய இந்தியாவினுடைய உள்நாட்டு பாதுகாப்பு எப்படி இருக்கிறது, ஒருவேளை பாகிஸ்தான் அடுத்த கட்டமாக இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டால் அதற்கு எப்படி நாம் எதிர்கொள்வது, அதற்கு பதில் நடவடிக்கை எப்படி கொடுப்பது என்பது குறித்துதான் ஆய்வு செய்வதற்காக இந்த கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதில் முப்படைகளின் தலைமை தளபதி, அதே போல 3 படைகள், விமானப்படை மற்றும் ராணுவம், கடற்படை உள்ளிட்ட படைகளின் தளபதிகள் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் உள்ளிட்ட பல்வேறு பேரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக இந்தியா என்ன நடவடிக்கை, இந்த சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்தியா எடுக்கப் போகிறது என்பது குறித்தான் முழுக்க இந்த ஆலோசனையில் இடம்பெற உள்ளது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். எல்லையில் பாகிஸ்தானுடைய அத்துமீறலுக்கு இந்தியா அப்பக்கப்ப பதிலடி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய சூழலில் பிரதமருடன் முப்படை தளபதிகளுடைய ஆலோசனை கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. இனி அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இப்பொழுது பிரதானமாக எழுகிறது. ஒரு பக்கம் பதிலடி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று இந்தியா தரப்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. பார்க்கலாம் இந்த ஆலோசனையுடைய முடிவில் முக்கிய தகவல்கள் ஏதேனும் கிடைக்கப்பெறுகிறதா என்று. செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைகிறார். சதீஷ், இப்போ இவ்வளவு நாள் நடந்த இந்த தாக்குதல்களில் ஏகப்பட்ட எக்கனாமிக்கல் லாஸ் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் தரப்பில் சொல்லப்படக்கூடியதா ஒரு தகவல் இருக்கக்கூடிய சூழலில் இப்போ IMF கிட்ட அவங்க போனாங்க அப்படின்னா IMF ஃபண்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு நாங்கள் வலியுறுத்துவோம் அப்படின்னு இந்தியா தரப்பில் சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி இது போன்ற முக்கியமான பதற்றமான சூழல் காலத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்தியா முன்னெடுத்திருக்கா? இப்போ IMF கிட்ட இப்படி ஒரு கோரிக்கை வைப்போம், அந்த கூட்டத்தில் நாங்கள் இதெல்லாம் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? நிச்சயமாக காயத்ரி, பாகிஸ்தானை பொறுத்தவரையில இன்று காலை முதலே ஒரு தகவல் வெளியானது. அதாவது பாகிஸ்தானுடைய பொருளாதார விவகாரத்துறை சார்பில் அபிஷியல் அவங்களுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல ஒரு தகவல் வெளியிட்டு இருந்ததா வந்திருந்தது. அதுல பாத்தீங்கன்னா உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய அவர்களுக்கு நெருக்கமான பாகிஸ்தானோடு நெருக்கமான நாடுகளுக்கு பொருளாதார ரீதியான உதவியை கோரி இருக்கிறார்கள் என்கிற தகவல் பதிவாயிருந்தது. குறிப்பாக அதே பதிவுல தான் பாகிஸ்தானுக்கு பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கு இந்த தாக்குதலால. எனவே உலக வங்கி, IMF போன்ற அமைப்புகள் தங்களுக்கு நிதி வழங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இது குறித்து செய்தி வெளியான சில நிமிடங்களிலேயே அது தொடர்பான தகவல் அனைத்தும் தவறான தகவல், எங்களுடைய தவறான தகவல் என்ற ஒரு தகவலும் கூறிவிட்டு அதே போன்ற அந்த இணையதள பக்கமும் ஹேக் செய்யப்பட்டது என்கிற தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, நீங்க கேட்டது போல ஏற்கனவே பாகிஸ்தானை பொறுத்தவரையில சுமார் $8 பில்லியன் US அளவுல IMF அமைப்பிடமே கடன் பெற்றிருக்கிறார்கள். பாகிஸ்தானுக்கு கடன் பெறுவது புரிதல்ல. கடன் பெறுவது மட்டுமல்லாமல் அந்த கடனை முறையாக செலுத்துவதில் எப்போதுமே அவங்க தவறி இருக்கிறாங்க என்பதுதான் கூற வேண்டும். IMF-ஐ பொறுத்தவரையில 4வது மிகப்பெரிய கடன் திருப்பி தர வேண்டிய நாட்டில் பட்டியலில் பாகிஸ்தான் இருக்கிறாங்க. அதை IMF-ஏ வெளியிட்டு இருக்காங்க. அதாவது சுமார் ஒரு $8 பில்லியன் US வரைக்கும் கடன் தர வேண்டியிருக்கு. அதுல உலக நாடுகள் வாங்கின கடனை பொறுத்தவரையில 4வது கடனாளியாக பாகிஸ்தான் இருக்கிறாங்க. இந்த சூழல்ல தான் இந்தியாவுடைய எதிர்ப்பு இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில பார்த்தோம் என்றால் இந்தியா கடன் பெற்றிருந்தாலும் கூட அதை முறையாக செலுத்துவதில் தவறாமல் இருந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் கடன் அளிப்பதும் அதே போன்று உலக வங்கிகள் மூலமாக பல்வேறு திட்டங்கள் இந்தியாவிற்குள் வருவதும் என்று நம்மளால் பார்க்க முடியுது. இந்த அடிப்படையில் ஒரு கடனை முறையாக திருப்பி செலுத்தும் என்கிற நாடு என்கிற அடிப்படையில் இந்தியா தனது கண்டனத்தையும் எதிர்ப்பையும் பதிவு செய்வதற்கு தார்மீக உரிமை இருக்கிறது. ஆனா அதே வேளையில பாகிஸ்தானை பொறுத்தவரையில கடனை பெற்றுக்கொண்டு முறையாக திருப்பி செலுத்தாத ஹிஸ்டரி தான் அவங்க கிட்ட இருக்கு, வரலாறு தான் என்பதுதான் இருக்கின்றது பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்த கருத்தாக இருக்கிறது. இந்த சூழல்ல
ஏற்கனவே பொருளாதார ரீதியில பாகிஸ்தான் மிகவும் பின்தங்கிய நிலையில தான் இருக்கிறார்கள். அதே போல விவசாயத்தை உள்ளிட்ட பல்வேறு தொழில் பொறுத்தவரையில, தொழிற்சாலைகள் பொறுத்தவரையில மிகவும் ஒரு லோ பர்ஃபார்மன்ஸ் கண்ட்ரியா தான் வந்து பாகிஸ்தான் இருந்திருக்கிறது. தற்பொழுதும் அந்த சூழல் தான் இருக்கிறது. இது போன்ற சூழல்ல தான் அவர்கள் இந்தியா மீது இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து அந்த தாக்குதலை ஒட்டி நாம் இந்தியாவும் எதிர் தாக்குதலும் நடத்தி வரக்கூடிய சூழல்ல பாகிஸ்தானுக்கு இது பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு அடியாக தான் இருக்கும். அதே போல பாகிஸ்தானுடைய அந்த ஸ்டாக் மார்க்கெட்டும் இன்று வந்து சுமார் 6% வந்து ஒட்டுமொத்த மதிப்பீடு, சந்தை மதிப்பீட்டுல இன்று காலையே வந்து தொடங்கியதே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6% புள்ளிகள் வந்து குறைந்து தான் தொடங்கியிருக்கு. நம்ம 6% என்பது சொல்லும் பொழுது அது கிட்டத்தட்ட பலாயிரம் கோடி ரூபாயான அளவுல வந்து அந்த கணக்கு வந்திருக்கிறது காயத்ரி. அவங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதும் அந்த அளவுக்கு தான் க்ளோஸ் ஆயிருக்கு. எனவே பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கி மிகவும் ஒரு மோசமான சூழலை தான் வந்து இந்த நிலையில பாகிஸ்தான் எதிர்கொண்டிருக்கிறது. எனவே அவர்கள் இதற்கு அதாவது இன்னொரு காரணமும் சொல்லப்படுது. அதாவது பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே பாகிஸ்தான் வந்து எல்லா காரணங்களையும் கூறி கடன் பெற்று விட்டார்கள். தற்போது இதை காரணமாக வைத்து கூடுதல் கடன் பெறுவதற்கான வாய்ப்புகள் அவர்களிடம் அதிகமாக இருக்கிறது. இதை வந்து ஒரு ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல்கள் தற்போது வெளியாயிருக்கிறது. எனினும் இந்தியா அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில எதிர்ப்பு தெரிவித்தால் அதற்கு, அதாவது இந்தியாவுடன் இருக்கக்கூடிய நட்பு நாடுகளும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் சூழல்ல பாகிஸ்தானுக்கு இந்த கடன் என்பது கிடைப்பது வந்து மிகவும் குறைவான வாய்ப்பு இருக்கிறது காயத்ரி. சதீஷ், இப்ப நீங்க சொன்ன பாயிண்டோட சேர்த்து இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கும் ஒரு பிரீஃபிங் கொடுக்குறாங்க. அந்த 24 மணி நேரத்துல இந்த தாக்குதல்ல என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு பிரீஃபிங். ஸோ பாகிஸ்தான் தரப்புல அந்த மாதிரி ஒரு அஃபீஷியலான பிரீஃபிங் வரல அப்படிங்கும்போது தி வேர்ல்ட் இஸ் வாட்சிங் அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்கணும். அப்படி இருக்கும்போது கூட அவங்க கேட்கக்கூடிய ஃபண்ட் உலக வங்கியில இருந்தோ, IMFல இருந்தோ, மற்ற நாடுகள்ல இருந்தோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கணுமா, கம்மின்னு பார்க்கணும்? நம்ம ஏற்கனவே தெரிவித்தது போல நம்ம வந்து இந்தியாவை பொறுத்தவரையில ஓபன் புக், அதாவது என்னென்ன நடவடிக்கைகள் ஒரு தாக்குதல் நடைபெறுகிறது என்றால் அதை எவ்வாறு நாம் அணுகுகிறோம், எவ்வாறு எதிர்கொள்கிறோம், எப்படி எதிர் தாக்குதல் கவுண்டர் மெஷர் என்ன செய்கிறோம் என்பதை வெளிப்படையாக தெரிவிக்கிற சூழல்ல இந்தியாவில் வந்து பொதுமக்களுக்கு இன்றைய தினம் இந்த தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் என்பது பொதுமக்களும் அந்த உலக நாட்டு மக்களும் பார்த்து கொண்டிருக்காங்க. ஆனால் பல்வேறு நாடுகளுடன் நம்ம போட்ட ஒப்பந்த அடிப்படையில், பல்வேறு பொருளாதார ரீதியான ஒப்பந்தங்கள் அடிப்படையில் நாம் சில நாடுகள் வந்து நம்மிடையே கேட்கும்போது அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய தகவல்களை கொடுக்க வேண்டிய சூழலும் இருக்கும். ஆனால் நீங்க தெரிவித்தது போல பாகிஸ்தானை பொறுத்தவரையில அபிஷியலா இதுதான் நடந்தது என்பது தெரிவிக்கவில்லை. அவர்கள் நாட்டு பொதுமக்களுக்குமே அது தெரிவிக்கப்படாமல், இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்டத்திற்கு மேலே போய் பாகிஸ்தானை பொறுத்தவரையில இரவுல வந்து அவங்க வந்து தாக்குதல் நடத்திட்டு, அதாவது ஆயுதங்களை பயன்படுத்துறாங்க.